பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல் குர்ஆனை கற்றுக்கொள்வோம். தஜ்வீது பாடம் 18. இன்றைய பாடத்திலே சுக்குன் செய்யப்பட்ட பா அதனுடைய பயிற்சி பாடங்களை பற்றி இன்றைய பாடத்திலே சற்று பார்க்கலாம். அதாவது இங்கே காட்டப்பட்டுள்ள உதாரணங்கள் சவுதி அச்சிலே வரக்கூடிய உதாரணங்கள் ஆகும். சவுதி அச்சிலே மாத்திரம்தான் இதே போன்ற உதாரணங்கள் வரும். மாற்றமாக இந்திய அச்சை பார்க்கும் பொழுது இது போன்ற உதாரணங்களை அங்கே பார்க்க முடியாது. இந்த காட்டப்பட்ட உதாரணங்கள் சவுதி அச்சிலே உள்ள உதாரணங்களாகும். இதை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். முதலாவது உதாரணத்திலே நாங்கள் பார்க்கலாம். இன்னஹு கான என்பதாக இங்கே காட்டப்பட்டுள்ளது. இன்னஹு கான, இங்கே பேஷ் செய்யப்பட்ட ஹா இருக்கின்றது, அதற்கு பின்னால் வா இருக்கின்றது, அதாவது சிறிய ஒரு வா இருக்கின்றது. இந்த வாவை இங்கே நீட்டப்படுமா, இங்கே நீட்டக்கூடிய ஹர்பா, இது மத்துடைய வாவா என்பதாக கேட்டால் நிச்சயமாக இது மத்துடைய வாவாக கருதப்படுகிறது. ஏனென்றால் நாங்கள் சொன்னோம், எந்தவித ஹரக்கத்தும் இல்லாத நிலையில் ஒரு வா வரும் பொழுது அது நீட்டப்படக்கூடிய அது மத்துடைய வாவாகும் என்பதாக நாங்கள் சொன்னோம். அதன் அடிப்படையிலே இங்கே நாங்கள் பார்க்கும் பொழுது ஒரு வா வந்துள்ளது, அதற்கு முன்னால் பேஷ் செய்யப்பட்ட ஒரு ஹா வந்துள்ளது. எனவே இங்கே நீட்டப்படுமா என்பதாக கேட்டால் நீட்டப்படும். எவ்வாறு ஓதுவோம்? இன்னஹு கான, இன்னஹு கான என்பதாக நாங்கள் ஓதுவோம். மாற்றமாக இன்னொரு கேள்வி இங்கே எங்களுக்கு தொடுக்க முடியும். என்ன கேள்வி என்றால், ஏன் பெரிய வா அல்லாமல் சிறிய வாவை இங்கே அடையாளப்பட்டுள்ளது, சிறிய வாவை ஏன் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது என்பதாக கேட்டால் இங்கே ஒரு காரணம் இருக்கிறது. அதாவது மத்துடைய சட்டங்களில் ஒரு சட்டம் இருக்கிறது. என்ன சட்டம், என்ன காரணம் என்பதாக நாங்கள் பார்க்கும் பொழுது, இங்கே நீட்டப்பட வேண்டுமாக இருந்தால், இங்கே இன்னஹு கான என்பதாக நீட்டப்பட வேண்டுமாக இருந்தால், இன்னஹு என்பதாக நீட்டப்பட வேண்டுமாக இருந்தால் அதற்கு பின்னால் ஒரு சொல் அல்லது ஒரு வசனம் இருக்க வேண்டும். இங்கே நாங்கள் பார்க்கலாம் இன்னஹு கான, இங்கே கான இன்னஹுக்கு அடுத்ததாக கான வந்துள்ளது. எனவே இங்கே நாங்கள் சேர்த்து ஓதும்போது நீட்டி ஓதுவோம். இன்னஹு கான, இன்னஹு கான என்பதாக நாங்கள் நீட்டி ஓதுவோம். ஏனென்று சொன்னால் இன்னஹுக்கு அடுத்ததாக அதை சேர்த்து ஓதுவதற்காக வேண்டி ஒரு சொல் வந்துள்ளதால் இங்கே நாங்கள் இவ்வாறு ஓதுகிறோம். இது சிறியவாவுடைய சட்டம். மாற்றமாக இதை நிப்பாட்டப்படும் பொழுது, அதை நிறுத்தப்படும் பொழுது எவ்வாறு நாங்கள் ஓதுவோம் என்றால், இன்னா இன்னா கான வரவில்லை, மாற்றமாக இன்னஹு அடுத்ததாக எந்தவித சொல்லும் வரவில்லை. இன்னஹு என்ற இடத்துடனே ஒரு வசனம் முடிவடைகிறது என்பதாக இருந்தால், அல்லது இடையில நிறுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் நாங்கள் எவ்வாறு நிறுத்துவோம்? இன்னஹு என்பதாக நாங்கள் நிறுத்த மாட்டோம். எவ்வாறு நிறுத்துவோம்? இன்னா, இன்னா என்பதாகவே நிறுத்துவோம். இதற்காகவே இந்த சிறியவா அடையாளமிடப்பட்டுள்ளது. அதாவது சேர்த்து ஓதும் பொழுது நீட்டி ஓத வேண்டும், நிறுத்தும் பொழுது அந்த வாவை இல்லாமலாக்கி ஹா உடைய உச்சரிப்புடன் அங்கே நிறுத்தப்பட வேண்டும். இதுவே சிறியவாவுக்குடைய அடையாளங்களாக இருக்கிறது. அடுத்த உதாரணத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது, உதாரணம் 2 கஃபரு லௌலா, கஃபரு லௌலா என்பதாக இங்கே வந்துள்ளது. இதுவும் சவுதி அச்சிலே உள்ள ஒரு உதாரணமாகும். அதை நாங்கள் எவ்வாறு ஓதுவோம்? இங்கே பெரியவா வந்துள்ளது. இதை நாங்கள் சொன்னது போல, முன்னைய பாடங்களிலே சொன்னது போல, வாவுக்கு எந்தவித ஹரக்கத்துகளும் வரவில்லை, அதற்கு முன்னால் உள்ள எழுத்து பேஷ் செய்யப்பட்டுள்ளது. எனவே நாங்கள் எவ்வாறு ஓதுவோம்? கஃபரு என்பதாக நீட்டி ஓதுவோம். கஃபரு என்பதாக நாங்கள் நீட்டி ஓதுவோம். இதை நிறுத்தப்படும் பொழுது எவ்வாறு நாங்கள் நிறுத்துவோம்? நிறுத்தும் பொழுது கஃபரு என்பதாக நாங்கள் நிறுத்துவோம். கஃபர் என்பதாக ராவுடன் நாங்கள் நிறுத்த மாட்டோம். ஏனென்று சொன்னால் இங்கே பெரியவா வந்துள்ளது. இதை சேர்த்து ஓதும் பொழுதும் சரி, நிறுத்து ஓதும் பொழுதும் சரி, எவ்வாறு நாங்கள் ஓதுவோம் என்றால் நீட்டியை நாங்கள் ஓதுவோம். ஏனென்றால் இங்கே வந்துள்ளவா பெரியவாவாகும். உதாரணம் 1 நாங்கள் பார்க்கும் பொழுது அதிலே வந்துள்ளவா சிறியவாவாகும். இரண்டுக்குரிய வேறுபாடுகளை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்கே சிறியவா வருகின்றதோ அதை நாங்கள் சேர்த்து ஓதும் பொழுது நீட்டி ஓதுவோம். இன்னஹு கான என்பதாக நீட்டி ஓதுவோம். நிறுத்தும் பொழுது இன்னா என்பதாக நிறுத்தி நாங்கள் ஓதுவோம். அதுபோல அடுத்த உதாரணத்தை நாங்கள் பெரியவா வரும் பொழுது நிறுத்தினாலும் சரி, சேர்த்து ஓதினாலும் சரி, இரண்டு மாதிரி ஓதினாலும்
நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். பெரிய பா வந்துள்ளதால் நாங்கள் சேர்த்தே, அதாவது பாவுடைய உச்சரிப்பை நீட்டியே நாங்கள் ஓதுவோம். எவ்வாறு? கஃபரு லவ்லா என்பதாக நீட்டியே ஓதுவோம். இந்த உதாரணங்களை நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்திலே புதிய பாடத்துடன் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.